என்ன வச்சுக்கிறேன் நான் போக மாட்டேன். இப்போ ஒயின் ஷாப்பில் வந்து ஏன் அப்படி வாங்குறான்? நான் வந்து கேட்கறேன் போட. தர்ணாதான் நான் வந்து கேட்கறேன் போட. இது எத்தனை வருஷமா நான் கேட்கறேன்? 6 மாசம் கேட்கறேன். இப்போ வந்து எம்எல்ஏ கேஸ் போடுறாங்களே, எம்எல்ஏ கேஸ் போட்டு இன்ஸ்பெக்டர் வாங்கிச்சல என்ன? இப்போ நான் கேட்கறேன். நீங்க கேட்கறதில்ல. இப்போ நான் கேட்கறேன் போ. இன்ஸ்பெக்டர்மா வரணும். அண்ணா நான் வந்து கேட்கறேன். பின்னாடி இருக்கீங்க. ஆனா உங்களுக்குன்னு ஒரு பதவி இருக்குது. ஆனா பின்னாடி இருக்கீங்க. ஆனா டிஎஸ்பி எஸ்பி அந்த லெவலில் 60 இருக்குது. அந்த பவரில் வந்து இப்போ விட்டாச்சு கரெக்டாக பண்ணுங்கண்ணா. நியாயமாக பில்லு போடுறாண்ணா, எவ்வளோ வந்து பில்லு போடுறாண்ணா சொல்லுங்கள். நீ ஒன்றுமாண்ணா ஒரு ஆளுக்கிட்ட ஒரு யார் வேணும் ஒருத்தர் கிட்ட காசு கொடுத்தா பில்லு போட்டு கொடுத்தா அப்போ சுந்தரத்துக்கு நான் பிறக்கவே இல்லை அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிறேன். இல்லை சுந்தரத்துக்கு பார்த்தா ஒன் செப்பன் இந்த போலீஸ் ஸ்டேஷன் கால் மிதிக்கிறதில்ல, இந்த காவல்துறை நான் கால் மிதிக்கிறதில்ல. வேடிக்கை பார்க்கலன்னா என்ன வேடிக்கை பார்க்க என்னமே வேண்டாம். எஃப்ஐஆர் புக்கை போடுங்க இந்த வண்டி மேலே. வேணாம் பாடா ஆமா ஸ்டேஷன்ல வந்து அங்க 5 ரூபா வாங்கினா ஏன் ஆக்ஷன் எடுக்கல? நீ இந்த ஸ்டேஷன்ல ஏன் ஆக்ஷன்? இது வந்து 10 வருஷம் கூட கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன். எம்எல்ஏ கேப் கொடுக்குறேன். 1 கோர்ட்ல கேஸு, 2 கோர்ட்ல கேஸு, ஜட்ஜி கிட்ட கேஸு எல்லாம் போட்டீங்க. என்ன பண்ணீங்க? என்ன ரிமாண்ட் பண்ணுறது போனீங்க. ராத்திரி காலைல 7 மணிக்கு அரெஸ்ட் பண்ணி 30 ஜட்ஜி கிட்ட கொண்டு ராத்திரி 9 மணிக்கு கொண்டு அரெஸ்ட் பண்ணீங்க. ஆனால் ஜட்ஜி தியாகி என்ன சொல்லுங்க? குடிக்கிறேன். என்ன எப்போ ஒன்று வரேன்? ஓ கேஸ் போட்டா பைன் தரணும் போவேனா? 160 வாங்கிக்கிறான். சின்ன பிடிச்சி போனாரு. எவன் லஞ்சமாக எவன் லஞ்சம்? உங்களுக்கு கியூ பிரான்ச்சுக்குன்னு சொல்கிறீங்க. அப்போ ஸ்டேஷனில் சண்டை போட மாட்டேங்க. எது நீங்கள் முன்னாடி எது நீங்கள் முன்னாடி காவல்துறை நீங்கள் வரவே கூடாது. கியூ பிரான்ச் உங்களுக்கு தனியாக இருக்குது, அங்கே பார்த்துக்கணும். கோர்ட்டில் ஜட்ஜி பார்த்துக்கிறேன். நீங்கள் எதுக்கு போக மாட்டேன்? நீ அக்கா போகிறேன்னு அக்கா போகிறேன். நான் குடிப்பேன். தமிழ்நாடு ஒயின் ஷாப் தந்துச்சு தமிழ்நாடு கவர்மெண்ட்டு தான். மூடு நான் குடிக்கிறது. நான் முடிக்க போய் என் பேரன் பிடிக்கல பார்த்து இல்லை. அதுக்கு என்ன அர்த்தம்? இங்கே ஸ்டேஷன் மட்டும் இல்லை, ஒயின் ஷாப்லேயே லஞ்சம் வாருங்க இல்லையா 10 ரூபா. அதுலேயும் உங்களுக்கு சொல்கிறான் ஸ்டேஷனுக்கு 5 ரூபா போகுது, டியூ பிரான்ச் 5 ரூபா போகுதுன்னு சொல்கிறான். நான் என்ன புடிவிட்டுங்களா? ஆனால் நீ தங்க மாட்டாள் தான். நீ 10 பைசா எதிர்பார்க்கிறேன். எல்லாம் லஞ்சம் தான். எனக்கு தெரியும். வாங்கலன்னு சொல்லி சத்தியமான சொல்லு. டியூ பிரான்ச்சு லஞ்சம் டியூ பிரான்ச் சொல்லுங்கள். இல்லைன்னா என் அண்ணாமலை ஃபோன் பண்ணட்டுமா? தமிழ்நாடு பிஜேபிக்காரனுக்கு. நான் பிஜேபி இல்லை, பாமக்காரன். ஆனால் அண்ணாமலை ஃபோன் பண்ணுவேன். என் அன்புமணிக்கெல்லாம் ஃபோன் பண்ண மாட்டேன். சீமானுக்கு ஃபோன் பண்ண மாட்டேன். ஒரு விடுதலை சேர்த்து எங்கள் அண்ணனுக்கு திருமாவளவன் ஃபோன் மாட்டேன். நான் கட்சி தான் வேஸ்ட்டு. இதை கட்டி போட்டு போயினுக்கிறேன். ஆனால் என்னை காப்பாற்றி பறத்தை பார்த்தியா? விடுதலை சேர்த்து என் பசங்க வருவாங்க, என் தம்பி மாதிரி வருவாங்க, அதே மாதிரி அண்ணாமலை வருவாங்க, பிஜேபி வருவாங்க. நான் கழுத்தி போட்டு சேர்த்து போயின்னு என் ஜட்ஜோட அமௌண்ட்டோட போயிடுவேன். நான் எதுனா போனிக்கிறேன். ஆனால் எனக்கு கட்சியை முக்கியம் இல்லைன்னா ஜாதி முக்கியம் இல்லை. ஆனால் எனக்கு அன்பு முக்கியம். ஏன் என்ன மாதிரி எத்தனை பேர் பாதிக்கிறாங்க? அதுதான் உங்களுக்கு வந்து வச்சு நான் போராடுறேன். அவங்களுக்கெல்லாம் தைரியம் பத்தாது. எனக்கு தைரியங்குது. என் வாழ்வை சாவை இங்கே ஸ்டேஷனில் போகல. எனக்கு தைரியங்குது. எனக்கு தைரியங்குது.